Hello my dear students, welcome back to the channel. Exercise 7.2 question number 5. Find the ratio in which the line segment joining A 1, minus 5 and B minus 4, 5 is divided by x-axis. Also find the coordinates of the point of intersection. So இங்க line segment AB கொடுத்திருக்காங்க. A வந்து 1, minus 5. அடுத்தது இந்த B point வந்து minus 4, 5. So in the line segment இதோட points வந்து கொடுத்துட்டாங்க. இந்த segment-ஐ x-axis வந்து கட் பண்ணுது. அதுதான் question. இந்த x-axis இந்த line segment-ஐ கட் பண்ணுது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த point of intersection, இந்த point இருக்கு இல்லையா, இதோட coordinates என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த intersectionோட coordinates, அதுக்கப்புறம் இந்த ரேஷியோவும், இந்த m1:m2 இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோவும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இது எந்த ரேஷியோல இது வந்து டிவைட் பண்ணுதுங்கிறதையும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க 1, minus 5 அண்ட் பாயிண்ட் பி minus 4, 5. ஸோ நம்ம அதே சேம் செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டிவைடட் பை எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் செக்மெண்ட் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா இங்கே வந்து ஒய் ஆக்சஸ் வந்து 0வா இருக்கும். ஒய்யோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். சப்போஸ் டிவைடட் பை ஒய் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே எக்ஸ் வந்து 0வா இருக்கும். ஸோ அப்போ அந்த பாயிண்டில் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ் இருக்கும், ஒய் வந்து 0வா இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணும். எக்ஸ் ஆக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சஸ்னால் ஒய் 0, டிவைடட் பை ஒய் ஆக்சஸ்னால் எக்ஸ் வந்து 0வா இருக்கும். ஸோ நம்ம செக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு m1 x2 ப்ளஸ் m2 x1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 and y equal to m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. So இங்கே இது x1 y1 x2 y2. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாம். இது என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுங்கிறது. இப்போ இங்கே x அப்படியே தான் இருக்குது. m1 x2 minus 4 plus m2 x1 1 divided by m1 plus m2. ஏன்னா இது தெரியாது. இப்போ இங்கே yக்கு பதில் நான் 0 போட போகிறேன். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சஸ் தான் இது கட் பண்ணுது, அதனால அங்கே y 0வா இருக்கும். ஸோ அதனால m1 y2ஓட கோஆர்டினேட் வந்து 5 ப்ளஸ் m2 y1ஓட கோஆர்டினேட் வந்து -5 divided by m1 plus m2. ஸோ புக்லலாம் k:1 எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஷியோ கொடுக்காத டைமில் எப்போல்லாம் நீங்கள் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணுமோ அந்த m1 m2க்கு பதில் இது m1 இது m2. ஸோ இந்த k:1ங்கிற ரேஷியோ எடுத்தும் நீங்கள் போடலாம். ஏன்னா புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, k:1 இந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படியும் போடலாம். ஸோ இப்போ y 0ங்கிறதுனால இப்போ நம்ம இதிலிருந்து இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதனால இதை மட்டும் எடுத்துக்கலாம், y கோஆர்டினேட்ஸ் மட்டும். ஸோ 5 இங்கே எழுதிக்கலாம். 5 0 ஈக்குவல் டு 5m1 மைனஸ் 5m2 ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2. ஏன்னா எக்ஸ் வந்து தெரியாதுங்கிறது, y நமக்கு தெரியும் 0ன்னா, அதனால இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 0 into m1 plus m2 equal to 5m1 minus 5m2. இது வந்து நமக்கு 0 தான். 0 into anything 0. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 5m1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், m2-வை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். மைனஸை கட் பண்ணிட்டோன்னா நம்ம m1 by m2 கண்டுபிடிக்கணும். m1 வச்சுட்டு m2 இந்த பக்கம் கொண்டு வரோம். அகைன் இங்கே 5 இருக்குது, இந்த 5-வை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா இதை கட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ m1 வந்து 1/1. ஸோ m1 to m2 வந்து 1:1. 1:1ங்கிற ரேஷியோவில் வந்து இந்த பாயிண்ட் வந்து இதை டிவைட் பண்ணுது. இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும், x, y. ஸோ சேம் தான், m1 m2க்கு பதில் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம xy ஃபைண்ட் பண்ணணும். ஸோ x ஈக்குவல் டு m1 வந்து 1, x2 minus 4, again m2 1, x1 4 divided by 1 plus 1, y equal to m1 1 5 plus m2 1 y1 minus 5 divided by 1 plus 1.
ஸோ 1 into -4 plus 1 into 1 1 2 y equal to 5 minus into plus minus 5 divided by 2. இப்போ x ஓட கோஆர்டினேட் வந்து -4 plus 1 minus 3 by 2. y ஓட கோஆர்டினேட் 5 minus 5 0. 0 by 2 0 தான். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் P ஓட வேல்யூ வந்து என்ன -3 by 2, 0. ஸோ இதுதான் P ஓட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்.